நமஸ்தே பச்சோம், வெல்கம் டு லேர்ன் லிட்டில் எக்ஸ்ட்ரா. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பரீட்சையோடைய 9th ரோமனை ரிவைஸ் பண்ண போகிறோம். இதில் மேட்ச் ஜோடோ ஜோடோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, பொருத்தி எழுதுவோம். பட்சே லெசன் நம்பர் 6லேருந்து தான் இருக்குது மேட்ச்சிட்டு. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். யஹ் கிஸ்கி கிதாப் ஹை. நீங்கள் மேட்ச்சிட்டு என்ன செய்யணும், மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யஹ் கிஸ்கின்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு ஆன்சர் மாற்றி கொடுத்துருப்பாங்களே, பக்கத்தில் டேஷ் இருக்கும். யூ ஹாவ் டு ரைட் டைரக்ட் ஆன்சர். சரியா? கிஸ்கி கிதாப் அப்படின்னு எடுத்து எழுதணும், நம்பர் போடக்கூடாது. சரியா? யஹ் கிஸ்கி கிதாப் ஹை. யஹ்னா இது, இது மட்டும் மீனிங் இல்லை, என்னென்ன மீனிங் இருக்குது? இவன், இவள், இது, இந்தன்னு இத்தனை மீனிங் இருக்குது யஹுக்கு. இந்த இடத்துல கிதாப்னு வந்ததுனால நம்ம இதுன்னு எடுத்துக்கிட்டோம். இது கிஸ்கி யாருடைய, கிதாப் புக்கு, இது யாருடைய புக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள், பாரத் பஹூத் விஷால் தேஷ் ஹை. பாரத் இந்தியா, பஹூத் மிகவும், விஷால் அப்படின்னா பெரிய, தேஷ்னா நாடு. சரியா? பாரத் பஹூத் விஷால் தேஷ் ஹை. இந்தியா ஒரு பெரிய நாடு. யஹ் ஸ்கூல் கா பாக் ஹை. யஹ் ஓகே, இஸ் ஸ்கூல், ஸ்கூல், கா பாக பாக் ஹை. இதில் யஹ்னா இது, ஸ்கூல் பாருங்கள், சா ஆஃப் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இஸ் ஸ்கூல், ஸ்கூல். அந்த ஸ்கூல் எப்படி படிக்கணும்? இஸ்ஸை கூவோட சேர்த்து படிச்சிடணும். இஸ் ஸ்கூலுன்னு சொல்லக்கூடாது, ஸ்கூல். யஹ் ஸ்கூல் கா பாக் ஹை. சரியா? இது ஸ்கூலுடைய தோட்டம். அடுத்து பாருங்கள், பாக் மே. பாக் மே அப்படின்னா தோட்டத்தில். ஆம் கே பேட் और फूल के पौधे हैं. आम के पेड़ना மாமரம், औरना அண்டு, फूलना फ्लावर, के पौधे அது फोर्थ தான், நல்லா தெரியுதுங்களா? के पौधे, फूल के पौधेனா பூச்செடிகள் இருக்கின்றன. சரியா? बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. उसका घर बड़ा है. அவனுடைய வீடு பெருசு. ஓகேவா? இப்போது இந்த 5 முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி படித்து காமிச்சிடுவா. फर्स्ट वन, यह किसकी किताब है. सेकेंड वन, भारत बहुत विशाल देश है. थर्ड वन, यह स्कूल का बाग है. फोर्थ वन, बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. फिफ्थ वन, उसका घर बड़ा है. ओकेवा? அடுத்து पाठ 11 11 फर्स्ट वन, नदी समुद्र. தக்கு பாருங்கள், கிராஸ் கோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்காங்க இல்லையா, அப்படி போட்டால் இது ரா அப்படின்னு படிக்கணும். த்ர சமுத்திர கி ஓர் பகதி ஹை. நதி சமுத்திர கி ஓர் பகதி ஹை. நதி சமுத்திரத்தை நோக்கி, கி ஓர்னா நோக்கி, டுவர்ட்ஸ், பகதி ஹை ஃப்ளோஸ்னு அர்த்தம். அப்படின்னா ஓடுகிறது. நதி சமுத்திரத்தை நோக்கி ஓடுகிறது. நதி சமுத்திர கி ஓர் பகதி ஹை. ஹம் பஸ் சே காவ் ஜாயேங்கே. ஹம் அப்படின்னா நாம், வீணு அர்த்தம். பஸ் சே பஸ்ஸில், காவ் ஜாயேங்கே பஸ்ஸின் மூலமாக எங்கே செய்வோம், எங்கே போவோம்? காவ். காவ்னா 2 மீனிங். வில்லேஜ் ஒன்று, ஊருக்கு போகிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஹம் பஸ் சே காவ் ஜாயேங்கே, நாங்கள் பஸ்ஸின் மூலமாக எங்கே போவோம்? ஊருக்கு போவோம், இல்லைன்னா வில்லேஜுக்கு போவோம். 2 மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள், யஹ் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் ஹை. கா, அந்த கால பாரு சந்திரபிந்து போட்டிருக்காங்க, அதனால் நாசல் சவுண்டு கொடுக்கணும், மூக்கொல்லி கொடுக்கணும். யஹ் காந்தி, காந்தி. இப்போ ஜெயந்தி பாரு, ஜெய மேலே புள்ளி இருக்குது, தீ போட்டிருக்காங்க. இது 5th லெட்டர் கான்செப்ட். தா வரிசை இருக்கிறதுனால இந்துன்னு படிக்கணும். சரியா? பக்கத்தில் எந்த எழுத்து இருக்கோ இணை எழுத்து நம்ம படிச்சுக்கணும். ஜெய இந்தி, ஜெயந்தி. இது பற்றி டீட்டெயிலாகவும் வீடியோ போடுறேன், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே புள்ளி இருந்தால் எப்படி படிக்கணுன்றதுக்கான வீடியோ போடுறேன். யஹ் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் ஹை. ஜுலூஸ், ஜுலூஸ் ஹை. இது காந்தி ஜெயந்தியுடைய ஊர்வலம். ஜுலூஸ்னா என்ன? ஊர்வலம், ப்ரொசஷன். ஓகேவா? யஹ் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் ஹை. ஃபோர்த் ஒன் பாருங்கள், வ இர் க. க மேலே ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா இர்ன்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? இர்ற அந்த லெட்டருக்கு முன்னாடி படிக்கணும். இப்போ வ இருக்குது, க மேலே இருக்குது, அதனால் நம்ம கக்கு முன்னாடி வ இர் க. வர்க்க, வர்க்கமே சாத்திர அத்தியாபக் கே சாம்னே बैठते हैं. வர்க்கனா கிளாஸு, கிளாஸில் சாத்திரனா ஸ்டூடெண்ட்டு, அத்தியாபக் இது பாருங்கள் 4th தான்.
ஆஃபாக போட்டிருக்காங்க, அதனால் இத்துன்னு படிக்கணும். अध्यापक, अध्यापक के सामने बैठते हैं. अध्यापकना टीचर, के सामने इन फ्रंट ऑफ मुन्नाल, बैठते हैं ना उட்காருகிறார்கள். वर्ग में छात्र अध्यापक के सामने बैठते हैं. लता तुम उनके लिए गरम दूध लाओ. लता ஒரு பெயர், சரியா? தும் நீ, உன்கே லியே அவர்களுக்காக, கரம் சூடான, தூத் பால், லாவோ கொண்டு வா. 5th ஒன் நல்லா கவனிச்சிக்கோ. லதா தும் உன்கே லியே கரம் தூத் லாவோ. லதா நீ அவங்களுக்காக சூடான பால் கொண்டு வா, சரியா? இப்போ பாட் 12. ராம் பரத் சே படா ஹை. ராமன் பரதனை விட பெரியவன், சரியா? वहाँ देखो ताली में एक सेब है. वहाँ அங்கே, देखो பார், அங்கே பார். தாலினா தட்டு, மேனா இல்லை, தட்டில். ஏக் சேப் ஹை, ஒரு சேப்னா ஆப்பிள், ஆப்பிள் இருக்கிறது. वहाँ देखो ताली में एक सेब है, சரியா? அடுத்தது 3rd ஒன் பாரு. माँ आप क्यों मुझे बुलाती है. அம்மா, மானா அம்மா. आप நீங்கள், क्यों ஏன், मुझे என்னை, बुलाती है கூப்பிடுகிறீர்கள். அம்மா நீங்கள் ஏன் என்னை கூப்பிட்டீங்க. அம்மா आप क्यों मुझे बुलाती है. அடுத்து 4th ஒன் பாருங்கள். हम मुँह से நாம் வாயால், बोलते हैं பேசுகிறோம். हम मुँह से बोलते हैं. அடுத்து 5th ஒன் பாரு. तुम गाय को कभी मत मारो. நீ பசுவை ஒரு பொழுதும், கபி நெவர் அர்த்தம், ஒரு பொழுதும், மத் மாரோ அடிக்காத. தும் காய்க்கோ, காய்னா பசுமாடு, பசுமாட்டை ஒரு பொழுதும் அடிக்காத. தும் காய்க்கோ கபி மத் மாரோ. ஓகேவா? அடுத்து பாருங்கள். பாட் 16, தட் மீன்ஸ் 16th. தோபி கப்படா தோ ரஹா ஹை. தோபினா யார்? வாஷர்மேன், வண்ணான்னு சொல்லுவோம் இல்லையா, துணியெல்லாம் துவைச்சி தருவாங்க இல்லையா, துவைச்சி அயன் பண்ணிலாம் தருவாங்க இல்லையா, அவங்க தான். தோபி கப்படா துணியை, தோ ரஹா ஹை துவைத்து கொண்டிருக்கிறான், சரியா? தோபி கப்படா தோ ரஹா ஹை. ஓகேவா? அடுத்தது அதனுடைய 2nd ஒன் பாரு. குத்தா ரோட்டி கா ரஹா ஹை. குத்தானா நாய், ரொட்டினா ரொட்டியும் சொல்லலாம், சப்பாத்தி சொல்லலாம், எதை வேணால் சொல்லலாம். கா ரஹா ஹை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. குத்தா ரோட்டி கா ரஹா ஹை. இங்கே இத்து போட்டிருக்காங்க, கு இத்தா, சரியா? குத்தா ரோட்டி கா ரஹா ஹை. இப்போது 3rd ஒன் பாருங்கள். பி இல்லி பில்லி. இங்கே லாவியும் பாதியாக போட்டிருக்காங்க, அதனால் இல்லைன்னு படிக்கணும். பி இல்லி பில்லி தூத் பீ ரஹி ஹை. பூனை பால் குடித்து கொண்டிருக்கிறது. பீ அப்படின்னா என்ன? குடிக்கிறது, சரியா? பில்லி தூத் பீ ரஹி ஹை. நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள். மேரி பஹன் டிவி தேக் ரஹி தி. என்னுடைய சிஸ்டர் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாள். மேரி பஹன் டிவி தேக் ரஹி தி. என் சிஸ்டர் டிவி பார்த்துட்ருக்கா. மை பாட் லிக் ரஹா ஹூ. நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். மை அப்படின்னா நான், பாட்டுனா பாடம் லெசன், லிக்னா எழுதுறது, ரஹா ஹூம் மை பாட் லிக் ரஹா ஹூம். இதுதான் உங்களுக்கான மேட்சிட்டு. ஃபுல் புக்கில் உள்ள எல்லாமே அதுதான், இவ்வளோ தான். இது சபரி கைடில் அப்படியே தனியாக தொகுத்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படித்தோம். இப்போது திரும்ப ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் மாதிரி கடகடன்னு ஹிந்தியில் படிக்கிறேன், நீங்களே என் கூடயே படிங்க. पाठ 6 यह किसकी किताब है. भारत बहुत विशाल देश है. यह स्कूल का बाग है. बाग में आम के पेड़ और फूल के पौधे हैं. उसका घर बड़ा है. पाठ 11 नदी समुद्र की ओर बहती है. हम बस से गांव जाएंगे. यह गांधी जयंती का जुलूस है. वर्ग में छात्र अध्यापक के सामने बैठते हैं. लता तुम उनके लिए गर्म दूध लाओ. पाठ 12 ओके. राम भरत से बड़ा है. वहाँ देखो ताली में एक सेब है. माँ आप क्यों मुझे बुलाती हैं. हम मुँह से बोलते हैं. तुम गाय को कभी मत मारो. धोबी कपड़ा धो रहा है. அடுத்தது பாரு.
कुत्ता रोटी खा रहा है, बिल्ली दूध पी रही है, मेरी बहन टीवी देख रही है, मैं पाठ लिख रहा हूँ. லெசனை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 3 times 5 times எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். தன்யவாத்.